நம்ம ஜெயிக்கணும்னா வழக்குல ஜெயிக்கணும், தேர்தல்ல ஜெயிக்கணும், கட்சி எல்லாத்துலயுமே ஜெயிக்கிறது. அதாவது ஒரு கூப்பிட்டு ஒரு யாகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பலவிதமான இதுக்கு இருக்கும். சத்ரு சமாரா யாகம்னா எதிராளியை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வீடு மட்டும் இல்ல, திரு துரைமுருகன் அவரோட மகன் ஒரு சாமியார் ஒருத்தரை பார்த்து தன்னோட கழுத்துல தாமரப்பூ மாலை போட்டுக்கிட்டுலாம் நின்னாரு. நீங்க வெளியில வந்து சாமி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் தீக்கா இவங்களையும் முத்திர குத்திடுவாங்க. மக்களை இங்க வந்து ஒரு சார்பா கோயிலுக்கு போகாம வைக்கணும், ஒரு சார்பா இதெல்லாம் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப நாளா நடக்கிற ஒரு கூத்து சார். அதுக்கு இவர்களோட முன்னோடிகள் இருந்தவர்கள் ஆதரவு அளித்தார்கள். சார், இந்த ஜெயிக்கிறதுக்காக யாகம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, தேர்தல்ல நடக்கிற வெற்றி பெறுவதற்காக இதெல்லாம் பண்றாங்களா சார்? 20 கோடி ரூபாய் தன்னுடைய சொத்தாக காட்டிய முதல்வர் காரே தன் பேர்ல இல்லைன்னா, ஒரு கார் கூட தன் பேர்ல இல்லைன்னா, அப்ப அவர் வந்து போற கார்லாம் யாருது? இவங்க இந்த பண்ற கூத்துக்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன உதாரணம் தான், என் பேரன் எனக்கு கொடுக்குறான் 10வது படிக்கிற பையனா, அவங்க அப்பா கொடுத்தாரு. ஆனா வெளியில என் பேரன் கொடுத்தான்னு நான் பெருமையா சொல்ற மாதிரி இவர்கள் அடுத்து உதய இன்ப நிதியை தலைவராக கொண்டு வர முடிவு செய்து விட்டார்கள். இங்க என்ன ஒரு பேசு பொருளாவது, எடப்பாடி அவர்கள் கூட்டணின்னு சொல்லலையே, அமித்ஷா மட்டும் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு வருது. ஆனால் அதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கின்றனர் அப்படிங்கறதா அமித்ஷாவோட சிக்னல். எங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணின்ற ஒரு ஐடியால அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான கார்த்திக் என் சாமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய 2 கட்சிகள் எங்க கூட சேருவதற்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காரு இல்லைங்களா? அந்த 2 பெரிய கட்சிகள் என்ன கட்சிகள் சார்? அதாவது விசிகா வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பல நாளா செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? 2 பெரிய கட்சி. அப்ப விஜய் கட்சியும் வருவதற்கான வாய்ப்புகள் இங்க சூழல் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, அமித்ஷா அவர்கள் சென்ற முறை வரும்பொழுது அவரிடம் கேட்கப்பட்டது விஜய் வருவாரா, நீங்க வெயிட் பண்ணி பாருங்க நல்ல செய்தி வரும்னு சொன்னார். அதே நேரத்துல விஜய் அவர்கள் விரும்பக்கூடிய கூட்டணி ஆட்சி, இங்க வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு. ஆனால் இங்க என்ன ஒரு பேசு பொருளாவது, எடப்பாடி அவர்கள் கூட்டணின்னு சொல்லலையே, அமித்ஷா மட்டும் தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு வருது. ஆனால் அதுக்கான கதவுகள் திறக்கப்பட்டே இருக்கின்றனர் அப்படிங்கறதா அமித்ஷாவோட சிக்னல். சரி, இங்க விசிக அவர்களுக்கு என்ன முரண்பாடு இங்க இருக்கு? அவங்களுக்கு தேவையான ஒரு எண்ணிக்கை கொடுக்கறது இல்ல, மரியாதை இல்ல, கொடியே ஊருக்குள்ள வரக்கூடாதுன்றாங்க. நிறைய முரண்பாடோட தான் இருக்கிறாங்க அவங்க. இப்போ அந்த கட்சியில ஒரு தலைவர்களும் திரு வன்னியரசா இருக்கட்டும், மற்றவர் அவங்களுடைய கருத்து பாத்தீங்கன்னா, துணை முதல்வர் தரணும், எங்களுக்கு வந்து மதிப்பு மிக்க ஒரு எண்ணிக்கை தரணும்னா பேசுறாங்க. இங்க இருந்து அவர்கள் எந்த நேரம் வேணும் சரி. ஏன்னா இந்த முறை சார் திமுகவுக்கு வந்து கூட்டணி அதிகம் கொடுக்காம தாங்கள் அதிக தொகுதியில நிற்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு சார். அவங்களுக்கு நிர்பந்தம் இருக்கு. 2016 கலைஞர் அவர்கள் இப்படித்தான் சொல்லி இங்க சீட்டு கொடுக்கறது கஷ்டம், நீங்க தனியா பண்ணுங்க அணின்னு சொல்லி இவர்களோட எதிர்வாக்க பிரிக்கிறதுக்காக மக்கள் நல கூட்டணின்னு வர ஆரம்பிச்சாங்க. கம்யூனிஸ்ட், விசிகா, மதிமுக சேர்ந்து திரு விஜயகாந்த் அவர்களோட போய் திமுகவுக்கு எதிர் ஓட்டு அதிமுகவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி அணியா அமைச்சாங்க. இந்த முறையும் இப்போதைய கணக்குப்படி பார்த்தா 2 விதமான செய்திகள்ல நம்ம வந்து காங்கிரஸ் மற்றும் விசிகா திரு விஜய் அவர்களோடு செல்வதற்கான பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்கிறார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதையும் திரு எடப்பாடி அவர்கள் சொன்னதையும் வைத்து பார்க்கும்போது கூட்டணி ஆட்சி விரும்பக்கூடிய, இப்போதுதான் முதல் முறை தேர்தலை சந்திக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு சார். ஸோ அது கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனா எதுவுமே சார் இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில் தான் இருக்கும். நவம்பர் டிசம்பர்ல தான் ஒரு தெளிவான நமக்கு ஒரு காட்சிகள் கிடைக்கும். அதனால இந்த 2 கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார், இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிஸ்டை சேர்ந்த சண்முகம் அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். எடப்பாடி அவர்கள் கூட்டணி கட்சிகளை வரவேற்கிறதுக்காக சிவப்பு கம்பள வரவேற்பு விரிக்கிறதா வந்து சொல்றாரு. ஆனா அது சிவப்பு கம்பள வரவேற்பு கிடையாது, வஞ்சக வலை அப்படின்னு சொல்லி வந்து பேசியிருக்காரு. சோ அந்த வஞ்சக வலையில தான் வந்து விசிகா வந்து விழப்போகுதா எப்படி? சார், வஞ்சக வலைங்கிறது அவருடைய பார்வை.
இந்த விசிகாவுக்கு பாஜக கூட்டணியோ இந்த அதிமுக கூட்டணி என்பதோ புதுசு கிடையாது. ஏற்கனவே விசிகா இவங்க கூட்டணியில இருந்திருக்கிறாங்க. 99ல இருந்து 2004 வரைக்கும் விசிகா பாஜக கூட்டணியில வந்தோம். அவரு திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்ச போது பாஜக கூட்டணியில் தான் இருந்தார் 2001. அப்போ இன்னைக்கு எழுத்து பேசக்கூடிய திரு எச் ராஜா அவர்களோட ஒன்னா வந்து அரங்கத்தை பகிர்ந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த கூட்டணி புதுசு கிடையாது. சரி, இன்னொரு விதத்துல அவர் இப்போ வந்து பாஜக இப்படி மாறிடுச்சு, நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஒரு பக்கம் சொன்னாலும் இது வந்து வஞ்சக இதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு அதிமுகவோட கூட்டணி, அதிமுகவுக்கு பாஜகவோட கூட்டணின்ற ஒரு ஐடியால அவர் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்யூனிஸ்ட் எதுக்கு இதை பேசுறாங்க? இதை கம்யூனிஸ்ட் பேச வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா ஒருவேளை விசிகா சென்று விட்டால் இந்த இடத்துக்கு தன்னுடைய எண்ணிக்கையை கூட்டிக்கலாம். அட்லீஸ்ட் எண்ணிக்கை கூடலைன்னா அமௌண்ட் கூட்டிக்கலாம். போன முறை 10-15 கொடுத்தாங்க, இந்த முறை கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுப்பாங்க. ஏன்னா இப்படிலாம் டைலாக் பேசினாதான் சார் ஒரு படத்துல யார் அதிக வசனம் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அதிக சம்பளம், நீங்க கம்மியா வசனம் பேசினா கம்மி சம்பளம். ஸோ அந்த முறையில தான் கம்யூனிஸ்ட் அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ. ஏன்னா சார் இவர்களே சொன்னவங்க தான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இந்த ஆட்சி சொன்ன வாக்குறுதியில பாதி கூட நிறைவேற்றல, எண்ணிக்கை தவறா சொல்றாங்க, எண்ணிக்கை வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றலன்னு சொல்லி சொன்னார் கம்யூனிஸ்ட்ல. அப்போ இன்னைக்கு வந்து இதுல இருந்து வெளில போனா அது வந்து வஞ்சக வலைனா, அப்ப இங்க இருக்கிறது என்ன வலை? மக்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய கூட்டணியில் இருக்கிறது. இப்ப இவங்க வந்து அவர்களுடைய அந்த ஸ்டாண்டை காப்பாத்திக்கிறதுக்கும் ஒருவேளை சீட்டு அப்படி இல்லைன்னா அமௌண்ட் ரெண்டுக்கும் ஒண்ணு ஜாஸ்தியா பாக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்க சார். வேற எதுவுமே கிடையாது சார். கம்யூனிஸ்ட் வந்து என்னைக்குமே ஒரு கூட்டணியில இருந்து பேசுறதே கிடையாது. கேரளா காங்கிரஸ் கூட எதிர்த்து நிற்பாங்க, இங்க காங்கிரஸ் கூட நிற்பாங்க. அங்க எதிரு இங்க சேர்ந்து அவர்களுடைய பேச்சு வந்து இப்படிதான் இருக்கும். அது வந்து நம்ம வந்து அரசியல்ல ஒரு காமெடியா பார்க்கலாம் சார். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல வந்து திருப்பதிலேருந்து பூசாரிகள் எல்லாரும் வந்து சிறப்பு யாகம் வந்து ஒன்று நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட முடியுது. இந்த ஏற்பாட்டை எல்லாத்தையுமே பண்ணது வந்து அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறதும் இன்சைட்ல வந்து ஒரு தகவலா வந்து கேள்விப்பட முடியுது. என்ன சார் பின்னணியில நடந்துட்டு இருக்கு? இல்ல சார், அதாவது திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கோயில்களுக்கும் செல்லக்கூடியவர், ரொம்ப சிறந்த ஆன்மீகவாதி. அவர் இப்போ மட்டும் இல்ல, அவர் திருமணமான புதிதில் இருந்தே அந்த காலத்துல இருந்தே அவர்களுடைய வீட்டுல அவங்களுக்கு தடை கிடையாது. அவங்க போலாம் எல்லா கோயிலுக்கும், அவங்க அம்மா போவாங்க, எல்லாருமே வீட்டுல சாமி கும்பிடுவாங்க, வீட்லயே வச்சு சாமி கும்பிடுவாங்க. முதல்வர் அவர்களே அவங்க திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய பேட்டி பாத்தீங்கன்னா தெரியும், நீ வியாழக்கிழமையா பொங்கலா பிரசாதம் சக்கரை பொங்கலா பிரசாதம் கேட்டு சாப்பிடுவாருன்றாங்க. அவர் சாமி பிரசாதம் ஒதுக்குறவர் கிடையாது. சரி, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பீரியட்லயும் திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் வந்து திருப்பதியில இருந்து கூப்பிட்டு வந்து வீட்டுல வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி ஸ்லோகங்கள் சொல்லி பண்ணிருக்கிறாங்க. இதே போல நடந்திருக்கு. இவர்களுடைய மாப்பிள்ளை அவர்கள் கோவில்ல வந்து திருச்செந்தூர் கோவில்ல யாகம் பண்ணதா ஏற்கனவே செய்திகள் பார்த்தோம். சத்ரு சமார யாகம் பண்ணாரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம், செய்திகள் வந்து. ஏன்னா பர்பஸுக்காக இதெல்லாம் பண்றாங்க சார், ஆன்மீகம் தான் சார். இதெல்லாம் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம், யாகம் பண்ண கணவர் ஜெயிக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இல்ல இப்போ நிறைய பேர் வந்து பிரச்சனையில மாட்டிருக்காங்கல்ல, மகன் மருமகன் எல்லாருமே பிரச்சனையில மாட்டிருக்காங்கல்ல. சோ அந்த வித காரணமங்களும் இருக்குமோ? அதுதான் சார், நம்ம ஜெயிக்கணும்னா வழக்குல ஜெயிக்கணும், தேர்தல்ல ஜெயிக்கணும், கட்சி எல்லாத்துலயுமே ஜெயிக்கிறது. அதாவது ஒரு கூப்பிட்டு ஒரு யாகம் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பலவிதமான இதுக்கு இருக்கும். சத்ரு சமார யாகம்னா எதிராளியை தோக்கடிக்கிறதுக்குன்னு ஒண்ணு இருக்கு, வெற்றிக்கு ஒண்ணு யாகம் இருக்கு, ஆயுளுக்கு ஒண்ணு இருக்கு, தனித்தனியா இருக்கு. ஆனா இவங்க வீட்டுல வந்து அவங்க வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னாங்க ரொம்ப பிரம்மாண்டமா அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்து மரியாதை கொடுத்து, வரவேற்புனா மரியாதை கொடுத்து நல்லா பண்ணிருக்கிறாங்க. அப்போ இவர்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், ஒளிமறைவா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சமூக ஊடகங்கள்னால அது வெளியில வருது, அவ்வளவுதான் சார். நம்ம முதல்வர் அவர்கள் தயாநிதி மாறன் அவர்களோடு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ட போட்டோ எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க ஒன்னும் மொத்தமா வெளியில இப்ப காட்டிக்கலாம். முன்னெல்லாம் வந்து இவர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியில போயிட்டு இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த நெத்தியில வச்ச பொட்டு அழிக்கிறது அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க வீட்டுல என்னைக்குமே ஆன்மீகம் ரொம்ப தழைத்து இருக்கும் சார். வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா சாமி போட்டோவும் இருக்கும். அவங்க வீட்டுல நடக்கிறதுங்கிறது அவங்க இப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்க வீடு மட்டும் இல்ல, திரு துரைமுருகன் அவரோட மகன் ஒரு சாமியார் ஒருத்தரை பார்த்து தன்னோட கழுத்துல தாமரப்பூ மாலை போட்டுக்கிட்டுலாம் நின்னாரு. நம்ம அதிக ஊடகங்களை பார்த்தோம். இவங்க எல்லாருமே ஆன்மீகவாதிகள் தான். திரு உதயநிதி அவர்கள் பிள்ளையார் வச்சுட்டு போட்டோ போட்டாரு. அப்புறம் எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு வச்சேன், அது சும்மா பொம்மை, என் பையன் கேட்டான்னு மாத்தி விட்டாரு. எங்க அம்மா கேட்டாங்க, பையன் கேட்டாங்கன்னு மாத்தி விட்டாரு. சார் இவங்க எல்லாருமே பேசிக்கா உள்ளுக்குள்ள சாமி கும்பிடுறவங்க சார். வெளியில வந்து போய் சொல்லுவாங்க.
சாமி கும்பிடாதீங்க, நம்ம தந்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி ஈவே ராமசாமி பேரை சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எல்லாருமே சாமி கும்பிடுறவங்க தான். அதுல ஒரே ஒரு ஆளையாச்சும் காட்டுங்க சார், இல்ல கும்பிடாதவங்க, ஸ்டாலின் அவர்களுக்கு கும்பிடாதவங்க காட்டுங்க. நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்பிக்கை இல்லதான் சார், அதான் நம்பிக்கை வெளியில இல்ல, வீட்டுக்கு வெளியில நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஓட்டு வராது சார், இங்க ஓட்டு வராது சார். அவங்க வந்து திராவிடர் கழகத்தோட அடிப்படையா வந்தவங்க, ஓட்டு வராது அவங்களுக்கு. நீங்க வெளியில வந்து சாமி இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் தீக்கா இவங்களையும் முத்திர குத்திடுவாங்க. இப்ப நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா நீங்க சனாதனவாதி சங்கி, சாமி கும்பிடலன்னா நீங்க தமிழர், அந்த ஒரு வச்சிருக்காங்க திராவிடர், அந்த கணக்குல இவரையும் சேர்த்துருவாங்க. அப்போ அந்த அம்மா எல்லா கோவில்களுக்கும் சென்று நிறைய கோயில்களுக்கு புனரமைப்புக்கு செஞ்சிருக்காங்க, கோசாலைக்கு செஞ்சிருக்காங்க, நிறைய செஞ்சிருக்காங்க சார் அவங்க. இவருக்கும் ஆன்மீக இது உண்டு, ஈடுபாடு உண்டு. அதான் சொன்னேன், அவங்க சொல்றாங்க சார் ஆன்மீகம் தெரியாத ஒருத்தர் இன்னைக்கு சனிக்கிழமையா வியாழக்கிழமையா பொங்கலா இன்னைக்கு என்ன இது பிரசாதம் அப்படின்னு கேட்டு சாப்பிட்டு வரேன்றாங்க. நீங்க சாமி வகை இல்லாதவரு பிரசாதம் எதுக்கு வாங்கி சாப்பிடுறீங்க? சாமிக்கு படைச்சத அவங்க வீட்டுல பாருங்க, டெய்லி காசு போட்டு போவாங்களாம் அந்த உண்டியல்ல. டெய்லி எல்லாருமே அதுல உண்டியல்ல, சாமி கிட்ட இருக்கிற உண்டியல்ல. பக்தி இல்லாதவர் எதுக்கு பண்றாரு? இது வெளி வேஷம், ஓட்டுக்காக வெளி வேஷம். இன்னொன்னு சார், இதெல்லாம் வந்து பல நாட்களா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடியது சார். மக்களை இங்க வந்து ஒரு சார்பா கோயிலுக்கு போகாம வைக்கணும், ஒரு சார்பா இதெல்லாம் பண்ணணுங்கிறது வந்து ரொம்ப நாளா நடக்கிற ஒரு கூத்து சார். அதுக்கு இவர்களோட முன்னோடிகள் இருந்தவர்கள் ஆதரவு அளித்தார்கள். இவர்கள் வெளியில ஆதரவு அளித்து வீட்டுக்குள்ள சாமி கும்பிடுறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க ஜெகத் ரட்சகன் 4000 திவ்ய பிரபந்தத்தை அக்ஷர சுத்தமாக சொல்லக்கூடியவர், ஒரு வார்த்தை கூட பெசகாம சொல்லுவார். ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கார். துரைமுருகன் கோயிலுக்கு போறார். கலைஞர் அவர்களே வேலூர்ல இருக்கிற தங்க கோயிலுக்கு போய் பார்த்தாரு. என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? சிற்ப வேலைப்பாடை பார்க்க போறேன்னாரு. ஏன் சிற்ப வேலைப்பாடு வேற எங்கேயுமே இல்லையா? இவரை வச்ச வள்ளூர் கோட்டத்திலே இருக்குமே. அங்க கோல்டுல ஃபுல்லா இருக்கும் சார். அதை போய் பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போனாங்க சார். கோயிலுக்கு போயிட்டு இவரு நான் சிற்ப வேலைப்பாடு கலை நுணுக்கத்தை பார்க்க போனேன்ட்டு. அவங்களுக்கே காட்டூர்ல கோவில் இருக்கு, கும்பிடுவாங்க. காளி கோயில் தான் அவங்க குலதெய்வம், அவங்களே சாமி கும்பிடுறாங்க தான். அது இல்லைன்னா மறுக்க வெளியில இவங்க டிராமா பண்றதும் வீட்டுக்குள்ள வரும்போது இப்ப என்னன்னா சார், இந்த ஊடகங்கள் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு தெரிஞ்சு போயிருது. சார், இந்த முன்னாடிலாம் நமக்கு தெரியாது. ஜெயிக்கிறதுக்காக யாகம் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஆமா தேர்தல்ல ஆமா நடக்கிற சார். வெற்றி பெறுவதற்காக இதெல்லாம் பண்றாங்களா? அதாவது சார் அவங்களுடைய நம்பிக்கை. இப்போ அந்த இறை நம்பிக்கை உள்ள, அந்த யாகம் பண்ண நடக்கும் நம்பிக்கை உள்ள எல்லாருமே அதை செய்யறவங்க, அந்த மாதிரி வீட்டுல செய்யறாங்க. அவரும் அதை மனப்பூர்வமா ஏத்துட்டுதான் கூட நிக்கிறாரு. அவரும் ஏத்துக்கு. இப்போ சார் நெத்தியில அவர் கூட இருந்த ஒருத்தர் வந்து, கலைஞர்கள் கூட ஒருத்தர் வந்து அவர் நெத்தியில வந்து குங்குமம் வச்சுட்டு வந்தாரு. என்ன ரத்தம் வடிதான் கேட்டாரு பப்ளிக்கா. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, என்ன நெத்தியில என்ன ரத்தமா அப்படின்னா, தீ மிதிக்கிச்சு வந்தியா, காட்டு பின்னாடி தனம்னு சொன்னாரு. அதே மாதிரி இவர் சொல்லுவாரா வீட்டுல சாமி கும்பிடுறது தப்பு, எதுக்கு வர வைக்கிற, யாருக்கு வீட்டு வரக்கூடாதுன்னு? இவருக்கு ஒப்புதல் இருந்தாதான் வர வச்சிருப்பாங்க. இவர் ஒப்புதல் இல்லாம வர முடியாது இல்ல. இவரும் போய் உட்கார்றாருல, நிக்கிறாருல, அவங்கள்ட்ட வணங்கி வாங்கன்னு சொல்லி வணக்கம் போட்டு பேசுறாருல சார். இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா முன்னால குபேரர் பொம்மையெல்லாம் இருக்கும் சார். அப்ப அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை இல்லாம, அந்த நம்பிக்கை இல்லாம குபேரர் பொம்மை வச்சிருக்காங்களா? உள்ளுக்குள்ள ஆன்மீகவாதி சார், வெளியில வாக்கு சேகரிக்க இங்க திராவிடர் பகுத்தறிவு இதெல்லாம் பேசிக்கிட்டு இங்க வந்து ஒரு என்ன சொல்றது நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்க சார். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே சார், இப்ப சமீபத்துல இன்பநிதி வந்து அவங்களுடைய தாத்தாவுக்கு வந்து புதுசா ஒரு கார் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செய்தியா பார்த்தோம். இதுல என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இன்பநிதிக்கு வந்து இப்போ வந்து ஒரு 18-19 வயசு இருக்கும். அதுக்குள்ளாகவே ஒரு கார் ப்ரெசென்ட் பண்றக்கூடிய அளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? சார் அதாவது இன்பநிதி நிறைய பேர் பாக்குறாங்க. அவருடைய அப்பா திரு உதயநிதி அவர்கள் எங்கே வேலை செய்தார், என்ன எந்த இதுல இருந்தாரு நிர்வாகத்துல? நீங்க அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து முரசொலி நிர்வாகத்துல இருந்தாரு, மாச சம்பளம் கொடுத்துருக்கோம். இப்போ சன் டிவி பாத்தீங்கன்னாக்க கலாநிதி மாணவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் இவ்வளவு சம்பளம், இந்தியாலேயே ஹையஸ்ட் பெய்டு சிஇஓ எல்லாம் போட்டாங்க சார். இவர் எதுல இருந்தாரு? இப்பதான் முரசொலியோட எம்டி ஆயிருக்காரு உதயநிதி. அவர் குருவி படம் எடுக்க வந்த போது எதுல இருந்தாரு? அப்ப ஏது பணம்னு அன்னைக்கு கேட்டாங்களா? அன்னைக்கு ஏது பணம் அவருக்கு? அப்போ இவருக்கும் இல்ல, கிஃப்ட் பண்றாரு. இவருடைய தந்தைக்கும் பணம் வந்த வழியும் தெரியாது. ஆனா குருவி படம் அவ்வளவு செலவு, விஜய் டாப் ஹீரோ,
அன்னைக்கு. இன்னைக்குமே அவர் டாப் தான். அன்னைக்கு டாப்ல பெருசா இருக்காரு. அவரை போட்டு எடுக்கணும்னா ஓரளவு முதலீடு பண்ணோம். அன்னைக்கு எப்படி வந்துச்சு, ஹம்மர் காருன்னு ஒரு கேஸ் வந்துச்சு, அவர் பேர்ல விசாரணை பண்ணாங்க. யார்கிட்ட வாங்கினீங்க, அதாவது இது வாங்கின வழி என்ன, யாரு வித்திருக்காங்க என்னன்னு கேட்டு போனாங்க. விசாரணை தான், தவறா அவர் மேல பதிவு பண்ணல, எதுவும் விசாரணை பண்ணாங்க. அப்ப அந்த ஹம்மர் கார் ஏது சார்? 20 கோடி ரூபாய் தன்னுடைய சொத்தாக காட்டிய முதல்வர் காரே தன் பேர்ல இல்லைன்னாரு. ஒரு கார் கூட தன் பேர்ல இல்லைன்னாரு. அப்ப அவர் வந்து போற காரெல்லாம் யாருது? ஊடகத்துல பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து போட்டிருந்தார், பார்த்தோம் நம்மலாம். அது வந்து சினிமா நிறுவனத்தோட வண்டி, அதை தான் முதல்வர் உபயோகப்படுத்துறாருன்னு அவர் போட்டிருந்தார். அவங்க மறுப்பு எதுவும் சொல்லல, அவங்க தரப்புல இருந்து மறுப்பு வரல அந்த செய்திக்கெல்லாம். அப்ப ஆமான்னு அர்த்தம், அந்த சினிமா நிறுவனத்தோட கார் தான் இவருக்கு. சினிமா நிறுவனத்துக்கு பல கார் இருக்கு, ஆனா இவங்கள்ட்ட சொந்த கார் கிடையாது, இவங்கள்ட்ட கிடையாது. இப்ப இவங்க சார், நீங்க நல்லா பார்க்கணும், இவங்க வந்து அம்பானி வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பிறந்துருச்சு, அதுக்கு இவ்வளவு காசு இருக்கு. அதானி வீட்டுல சின்ன குழந்தை இருக்கு, ஐயோ அதுக்கு இத்தனை ஆயிரம் கோடியா, 3 வயது குழந்தைக்கு, 5 வயது குழந்தைக்கு எல்லாம் கேட்பாங்க சார். ஆனா இவங்க வீட்டுல இருந்தா யாருமே கேள்விப்படும். இவங்களுக்கு பணம் வந்த வழி எதுன்னே சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்பதான், அதாவது திரு இன்பநிதி அவர்கள் இப்பதான் வெளிநாட்டுல படிச்சுட்டு படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு பருவம் தான். அவர் பெருசா வேலைக்கு போறதுவோ இல்ல. அவர் வந்து ஒரு அணில கால்பந்து விளையாடினார்னு சொன்னாங்க. அவரு அது கூட இவங்களுடைய அந்த ஸ்பான்சர் அணி தான். நம்ம இதுல வந்து ஈஸ்ட் சைட்ல உள்ள அந்த ஸ்டேட்ல, ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல உள்ள ஒரு இதுல அணில விளையாடினாரு. அதுக்கும் எல்லாமே பண்ணாங்க, திறமையானது. ஓகே, இவருக்கு வருமானம் வந்த வழி என்ன காட்டுவாங்களா? இல்ல. ஆனா இவருக்கு குடும்பத்துல அது நடக்கும் சார். எங்கள் தங்கம் படையெடுக்கும் பொழுது எங்க கிட்ட சுத்தமா எதுவுமே கிடையாது. திரு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் எங்களுக்காக இலவசமா நடிச்சு கொடுத்தாங்க. நாங்க வந்து படையெடுத்தோம், இந்த வெற்றி பெற்றோம் எல்லாம் சொன்னாங்க சார். இவங்க சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்கிட்ட காரு வீடு சொத்து இருந்தது, நாங்க எல்லாம் கோல்டுலயே வச்சிருந்தோம் சொன்னதெல்லாம் என்ன கணக்கு? திமுக என்னைக்குமே நீங்க நேர்மையா எதிர்பார்க்க முடியாது, நீங்க எதிர்பார்க்க முடியாது. திரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? கலைஞர் அவர்களுக்கு பேனா கொடுத்தார்கள் நடிகர் சங்கம் சார்பாக. ஆமா, பேனா நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது 96. திரு வாகை சந்திரசேகர் அவர்கள் பேசுனதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருப்பீங்க. கூட டிராமால இவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் நாடக குழு இருந்தது. அதுல நடித்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்க எதுவும் இல்லாமல் குங்குமச்சிமிழ் அவருக்கு பரிசு கொடுத்தாங்களா வேற எங்க? அந்த வெள்ளி குங்குமச்சிமிழை வித்து பரிசு கொடுத்தாருன்னு அவர் மேடையிலேயே பேசினார். சம்பளம் கொடுக்கவே முடியல, இருந்த குங்குமச்சிமிழை வித்து கொடுத்திருக்காங்க. அப்ப எப்படி பல கோடி சொத்து அப்பயே இருந்தது, படம் எடுக்க முடிஞ்சது? கேட்டா என்எஸ்கே கார் கொடுத்தாரு, அவர் காலத்துல நாங்க கோபாலபுரம் வீடு வாங்கிட்டோம்லாம் சொன்னாங்க. ஒரு வீடு நடத்தணும்னா அடிப்படை தேவை இருக்கு, ஒரு கம்பெனி நடத்தணும்னா அடிப்படை தேவை காசு இருக்கு. அப்ப எப்படி பண்ண முடியுதுலாம்? கணக்கு எங்கேருந்து வந்துச்சு? சார், இவ்வளவு தூரம் அவர்கள் தந்தை அவர்கள் இவ்வளவு செய்திருக்கிறார், இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்க, நிறைய முதலீடு தான் அவங்க குடும்பத்துக்கு இருக்கலாம். முதல்வராக இருந்திருக்கிறார், இவரே எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார். இவர்களுக்கே வந்து குங்குமம் பப்ளிகேஷன் இருக்கு, முரசொலி இருக்கு, எல்லாத்துலயும் இவர்களுக்கு இருக்கு சார். மொத்தமே 20 கோடி தான் போட்டாங்க சார். தயாநிதி மாறன் ஒரு நீங்க பாருங்க, இவர் கூட இருக்கு, இவரோட சொந்தக்காரர் தான், இவரோட மர்மன் தானே. அவங்களே போன அபிடேவிட்ல 8 கோடி ரூபாய் தான் சார் சொத்து போட்டாரு. சன் டிவில இன்னைக்கு எனக்கு பங்கு இருக்குன்றாரு. 1% பங்கு இருந்தாலே அவன் கோடீஸ்வரன், இவர் 8 கோடி தான் இருக்குன்னாரு. இவங்க குடும்பம் அப்படிதான் சார். திமுக சார்ந்த அனைவருமே இப்படித்தான் சார். இன்பநிதிக்கு எப்படி சார் காசு வந்திருக்கும்? சார் அவங்க அப்பா கொடுப்பாரு சார். சார் இவரே சொந்தமா வாங்கி இவரே வந்து சொந்தமா தாத்தாவுக்கு. நம்ம அப்படி பார்க்க கூடாது, நம்ம அப்படி பார்க்க கூடாது செய்தியை. இவர் தாத்தாவுக்கு பரிசு வழங்கினார், அவ்வளவுதான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, சரி எனக்கு வந்து ஒரு இப்போ என்னுடைய பேரன், எனக்கு 50 வயசு ஆகுது, என்னுடைய பேரன் 15 வயசு வந்து எனக்கு வந்து ஸ்வீட் கொடுக்குறான். தாத்தா உனக்கு பர்த்டே தாத்தா, இந்த ஸ்வீட்டுன்னு கொடுக்குறான். 15 வயசு பையன் எங்கேருந்து வாங்கி வந்திருப்பான்? எங்கேருந்து வாங்கி வந்திருப்பான்? இப்போ என் பையன் கொடுத்துருக்கணும், என் பையன் கொடுத்துருக்கணும் தாத்தாக்கு ஸ்வீட் கொடு அப்படின்னு. அதை வந்து இவங்க மீடியால வந்து உதயநிதி வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு தான் போடுவாங்க. இன்னொன்னு, அதுக்கு கணக்கு கேட்க முடியாது. கேட்டா அவங்க நாங்க வந்து லீகலா கொடுத்துட்டோம், உதயநிதி அவர்களுடைய கணக்குல இருந்து கொடுத்துட்டோம், அவங்க மனைவி பேர்ல இருந்து கொடுத்துட்டோம்னு சொல்லுவாங்க. நம்ம அவ்வளவுதான் பார்க்க முடியும். இந்த ஊடகங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இவ்வளவுதான் சார் வரும், கணக்கு வராது. நான் எவ்வளவு சொன்னேன், திருப்பி இவங்கள்ட்ட கணக்கே வராது. ஆனா செய்தி மட்டும், அவர் என்னன்னா பிரச்சனை என்னன்னா சார், அவரை வந்து அடுத்த தலைவரா இவங்க பூஸ்ட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க சார். உதயநிதிக்கு அடுத்தது இப்ப இளைஞர் அணிக்கு அவர்கிட்ட கொடுக்கணும்ன்ற அதில் பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பூஸ்டிங்காக இப்போ இருந்தே உதயநிதியை
பாத்தீங்களா, தாத்தாக்கு செய்யறாரு, அப்பாவுக்கு செய்யறாரு, அடுத்து மக்களுக்கு செய்யறாரு. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுருவாங்க. அவரை இன்னும் பொது வெளியில கொண்டு வந்து மக்களுக்கு நீங்க வேணா பாருங்க, வெகு விரைவில் நடந்து போன ஒரு பாட்டிக்கு சால்வை கொடுத்தாரு, தாத்தாக்கு வந்து இது வீல் சேர் கொடுத்தாரு. இதெல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் அதெல்லாம் கேட்டுதான் இருக்கணும், வேற வழி. இவங்க இந்த பண்ற கூத்துக்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன உதாரணம் தான். என் பேரன் எனக்கு கொடுக்குறான் 10வது படிக்கிற பையனா, அவங்க அப்பா கொடுத்தாரு. ஆனா வெளியில என் பேரன் கொடுத்தான்னு நான் பெருமையா சொல்ற மாதிரி, இவர்கள் அடுத்து உதய இன்ப நிதியை தலைவராக கொண்டு வர முடிவு செய்து விட்டார்கள். அதற்கான டெவலப்மெண்ட் தான் இதெல்லாம். இன்னொன்னு, திரு உதயநிதி அவர்களே இத்தனை படம் எடுத்திருக்காரு. நீங்க உதாரணத்துக்கு ரொம்ப உதாரணத்துக்கு விக்ரம் படம், ரீசெண்டா வந்த விக்ரம் படம், அதுல இவருக்கு பல கோடி லாபம். கமலுக்கே வந்து 100 கோடி லாபம். இவர் விநியோகஸ்தர், இவருக்கும் ஒரு பெரிய லாபம் வந்திருக்கு. அதுல ஒரு 10 கோடி எடுத்து பையன் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. 10 கோடி 20 கோடி பையன் கொடுத்து வச்சுக்கப்பானா, நான் என் தாத்தா கார் வாங்கி தரேன்னு கொடுக்கறதும் பிரச்சனை இல்லையா? இவங்களுக்குள்ளேயே உள்ள பணம் தானே சார். இங்க இருந்து கருப்பு வெள்ளையாகும், வெள்ளை கருப்பாகும், இவங்களுக்குள்ளேயே போறது தானே. அப்புறம் அது சார் அரசியல்ல சகஜம். இவர்கள் இன்னொன்னு சொல்றோம், எப்படி இவர்கள் அந்த காலத்திலிருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்களோ, திரு அழகிரி அவர்கள் ஓரம் கட்டி திரு உதயநிதி அவர்களை கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இப்ப இன்ப நிதிக்கான பூஸ்டிங் தான், வேற ஒண்ணும் கிடையாது. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.